ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் பிளேயர்ன்ட்டு சொன்னா அது ஸ்ரேயாஸ் ஐயரை சொல்லலாம். ஐபிஎல்ல பேட்டிங்லயும் சரி கேப்டன்சிலயும் சரி அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு ஸ்ரேயாஸ் ஐயர். கேப்டன்சில எந்த அளவுக்கு பேரும் புகழும் இருக்குதோ எம்எஸ் தோனிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும், அது போல பேரும் புகழும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லைன்ட்டு தான் சொல்லணும். ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சில 2020 ஃபர்ஸ்ட் டைம் எவர் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிய ஃபைனல் வரைக்கும் இட்டுன்னு வந்தாரு ஒரு யங் கேப்டனா ஸ்ரேயாஸ் ஐயர். 2024 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு கேப்டன்சி பண்ணாரு ஸ்ரேயாஸ் ஐயர். அந்த சீசன்ல கப்பும் அடிச்சு கொடுத்தாரு கொல்கத்தா டீமுக்கு. கேப்டனால தானே கப்பு அடிச்சு கொடுத்தாங்கன்ட்டு பேரும் புகழும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லன்ட்டு தான் சொல்லணும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடைய ஹெட் கோச்சுக்கு கூட அந்த கிரெடிட் வரல. சம்பந்தமே இல்லாம மென்டரா இருந்த கௌதம் கம்பீருக்கு தான் 100% எல்லா கிரெடிட்டும் அவருக்கு போய் சேர்ந்துச்சு. இந்த கிரெடிட் வச்சுக்கினே கௌதம் கம்பீர் இந்தியா டீமுக்கு ஹெட் கோச்சாவே ஆகிட்டாரு. கௌதம் கம்பீர் கஷ்டப்பட்டது யாரோ பலனை அனுபவிக்கிறது கௌதம் கம்பீரா. 2025 பஞ்சாப் அணிக்காக ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சி பண்ணாரு. அருமையான கேப்டன்சி பண்ணாரு. ஃபைனல் வரைக்கும் டீமை எடுத்துன்னு போனாரு. ஆனா ஃபைனல்ல தோத்து போயிட்டாரு. இருந்தாலும் 2026 ஐபிஎல்ல அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க பஞ்சாப் அணி. ஐபிஎல்ல ஒரு யங் கேப்டனா இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணி இருக்கிறாரு ஸ்ரேயாஸ் ஐயர். ஆனா இவரை பத்தி யாருமே அந்த அளவுக்கு பேச மாட்டேங்கிறாங்க சோசியல் மீடியால. நேத்து வந்த பசங்களை எல்லாம் புகழ்ந்து தள்ளுறாங்க இந்த சோசியல் மீடியால. ஸ்ரேயாஸ் ஐயருடைய கேப்டன்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.